உலகின் மிகவும் பயனுள்ள கண்காணிப்பு அரசை உருவாக்கிய தலைவன் தனது சொந்த மக்களால் வீழ்த்தப்பட்டான். இது 1971 கிழக்கு ஜெர்மனி. ஒரு கம்யூனிஸ்ட் தலைவன் 18 ஆண்டுகளாக ஆட்சி செய்கிறான். அவன் பெர்லின் சுவரை கட்டி மக்களை உள்ளே அடைத்தான். சோவியத் யூனியனின் பாதுகாப்பில் அவன் முழு நம்பிக்கை வைத்திருந்தான். அவன் ஒவ்வொரு குடிமகனையும் கண்காணித்தான், ஒவ்வொரு பேச்சையும் கேட்டான். ஒரு காலத்தில் அவன் தோற்கடிக்க முடியாதவனாக தோன்றினான். ஆனால் 1989 அவனது மக்கள் சுதந்திரத்தை கோரத் தொடங்கினர். எதிர்ப்புகள் தெருக்களில் வெடித்தன. அவன் மாஸ்கோவிடம் உதவி கேட்டான். ஆனால் சோவியத் யூனியன் மறுத்துவிட்டது. அவனது நம்பகமான பாதுகாவலர்கள் அவனை கைவிட்டனர். சுவர் இடிக்கப்பட்டது. அவன் நாடு கடத்தப்பட்டான். ஜெர்மனி மீண்டும் ஒன்றுபட்டது. தனது சொந்த படைப்பால் சிக்கிய தலைவன் எரிக் ஹொனெக்கர்